என்னங்க இத்தனை தலைவாணியோட வந்திருக்கீங்க? கீழே படுக்க போறீங்களா? ம் நான் எதுக்காக கீழே படுக்கணும்? அப்ப இந்த தலைவாணி எதுக்கு? எல்லாம் என்னோட சேஃப்டிக்காக தான். இத்தனை நாளா ஒரே ரூம்ல ஒண்ணா ஒரே பெட்ல படுத்திருந்தாலும் உங்க மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்ச நாளா அந்த நம்பிக்கை காத்தோட பறந்து போச்சு. ஏன் அப்படி? அதெல்லாம் அப்படிதான். நான் பர்த்டே வரைக்கும் இப்படிதான் இருக்க போறேன். தலைவாணி நடுவில் வச்சுட்டு நீங்க அந்த பக்கம் தூங்குங்க, நான் இந்த பக்கம் தூங்குறேன். ஏங்க எதுக்கு பேசாம நீங்க வெளியே போய் படுத்துக்கலாமே? படுத்துக்கலாம் தான். இருந்தாலும் ஆன்ட்டி மனசு கஷ்டப்படுமே. அதனாலதான் வேற வழியே இல்லாம இந்த ரூம்ல இருக்கேன். ஓ, அப்படி. என்ன பாக்குறீங்க? இதுதான் நம்ம எல்லை கோடு. இதை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். இது பெரிய சீன பெருஞ்சுவர். இதை உங்களை காப்பாத்தின்னு பாருங்க. நைட்டு நீங்க தூங்க ஆரம்பிச்சீங்கன்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்திப்பீங்க. இடையில என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரிய போறது இல்ல. இந்த சீன பெருஞ்சுவரை எப்படி இடிச்சு நகர்த்துறேன்னு மட்டும் பாருங்க. ஒரு வேளை பார்டர் கிராஸ் பண்ணிருவாரோ? அனீஸ் பொண்டாட்டி. அது யாருங்க? தெரியாத மாதிரி கேக்குறது. இந்த அனீஷ் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டா அதை அடையாம விட மாட்டான். சினிமால வர ஹீரோ மாதிரி பேசுறீங்கன்னு பார்த்தா இப்படி வில்ல மாதிரி நடந்துக்கிறீங்க. நான் படத்துலதான் ஹீரோ, நிஜத்துல வில்லாதி வில்லன். ஐஷோ, எதுக்கும் இந்த ஆள்கிட்ட உஷாராவே இரு. இந்த தலைவாணியை மட்டும் நகர்த்திட்டாரு, இந்த தலைவாணியை வச்சு அமுக்கி கொன்றலாம். ஏன்னா மனசுக்குள்ளேயே இவன் பார்டர் கிராஸ் பண்ணா தலைவனை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? மைண்ட் வாய்ஸ கூட கேட்ச் பண்றாரு. இங்க பாருங்க அனீஷ். எங்க பாக்குறதுனே தெரியலையே. எல்லாமே பாக்குற மாதிரி தான் இருக்கு. கண்ணு, மூக்கு, உதடு, கழுத்து, அப்புறம் ஐயோ, முட்டைக்கணும் முழிய ரெண்டு நோண்டிடுவேன். இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுனீங்க அப்புறம் நல்லா இருக்காது. அட செல்லம், நீ தானே இங்க பாருன்னு சொன்ன, அதான் பார்த்தேன். இந்த செல்லம் வெல்லம் கட்டி தங்கம் இதெல்லாம் வேண்டாம். ஒழுங்கா என்ன பேர் சொல்லி கூப்பிடுங்க போதும். எனக்கு எப்படி கூப்பிட தோணுதோ அப்படிதான் கூப்பிடுவேன். ஏன்னா நீங்க என் பொண்டாட்டி. பொண்டாட்டி போண்டாட்டினா உன்னை இதை ஒன்று சொல்லிட வேண்டியது. பொண்டாட்டியே பொண்டாட்டின்னு சொல்லாம மசாலா டீனா சொல்றது? ஆக்சுவலி இது கூட மசாலா டைம் தான். மிட் நைட் மசாலா. இந்த ஆள் ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கான். இவங்கிட்ட தள்ளி இருக்கிறதா நல்லது. தள்ளி போகாதே, எனையும் தள்ளி போக சொல்லாதே, இருவர் இதழும் மலரின் முள்தானே. என்ன பாட்டா கேவலமா இருக்கு. இருந்துட்டு போட்டோம். இங்க பாருங்க, தூங்க விடாம இப்படி கடுப்பேத்திட்டு இருந்தீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஐஷோ, இதோ இந்த தலைவாணியை வச்சு நீங்களும் தான் என்ன கடுப்பேத்திட்டு இருக்கீங்க. நான் ஏதாவது சொன்னேன்னா உங்கள நான் பாட்டுக்கு பாட்டு பாடுற விடுங்களேன். யோ, நீ என்ன குடும்பம் நடத்திருக்க கல்யாணம் பண்ண? சும்மா ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா தானே போட்டோம். ஆமா. இப்போ இப்படிலாம் நடந்துக்கிற உனக்கே இது நியாயமா இருக்கா? இல்லதான். ஆனா என்ன பண்ண சொல்றீங்க? இப்படி அழகான பொண்டாட்டியை பக்கத்துல வச்சுட்டு வச்சுட்டு என்னால பாட்டு பாடாம இருக்க முடியல. தேகம் தடை இல்லை என நானும் ஒரு வார்த்தை சொல்கின்றேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பாடுனீங்க நான் கீழே போய் படுத்துருவேன். சரி சரி, பாடல. நீங்க இங்கே தூங்குங்க. முடியாது, எனக்கு முன்னாடி நீங்க தூங்குங்க. ஒருவேளை நான் தூங்கும் போது ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா? ஓ, அப்படியா? சரி, எனக்கு தூக்கம் வரல. விடிய விடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருப்போமா? என்னங்க மேடம், சீன பெருஞ்சோர் உடஞ்சிருச்சு. இதுக்கு நீங்க தான் காரணம். கண்ணு பாரு, மூக்கு பாரு, வாய் பாருன்ட்டு. இங்க பாருங்க, தள்ளி போயிருங்க. ரொம்ப பண்ணாம தூங்குங்க. நான் ஒன்னும் உங்களுக்கு கடிச்சு முழிங்கிற மாட்டேன். ஏய் எருமை, எதுக்குடா போன் எடுத்து நோய் நோய் கூப்பிட்டே இருந்த? காலையில எந்திரிச்சதுமே ஏதோ அவசரம் போலன்னு பதறி எடுத்துட்டு ஓடி வந்தா. இப்ப வாய் மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல ஐஷோ, சாரோட லவருக்கு இன்னும் 3 நாள்ல மேரேஜ்ல, அதான் இன்வைட் பண்ணிட்டு போலான்னு வந்திருப்பாரு. என் நிலைமை பார்த்தா உங்க 2 பேரும் கிண்டலா இருக்குல்ல? எங்களை என்னடா பண்ண சொல்றேன்? ஆபீஸ்க்கு வர வச்சா அவளை பேசி நீ சமாதானப்படுத்திடுவேன்னு நினைச்சோம். ஆனா இப்ப வரைக்கும் அதுவும் நடக்கல. நானே என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். கடுப்பு கிளப்பாத மச்சான். இனி உனக்கு வேற என்ன வேலை? தேவதாஸ் மாதிரி தாடி வளர்த்துக்கிட்டு ரோடா சுத்து. வேணும்னா கூட சுத்துறதுக்கு நான் ஒரு நாய்க்குட்டி வாங்கி தரேன். ஐஷு, நீயுமா? ஏண்டா, எங்களை வேற என்ன பண்ண சொல்ற? நீயும் அவகிட்ட பேசி பார்த்துட்ட, அவளும் சமாதானம் ஆகுற மாதிரி தெரியல. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? என்ன அந்த சத்யா ரொம்ப கெட்டவன். அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு பாவம் ரியா என்ன கஷ்டப்பட போறாளோ? அப்படிலாம் என் பொண்டாட்டி நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் மச்சான். அதுக்கு முதல்ல உன் பொண்டாட்டி ஆகணும். அதெல்லாம் எனக்கும் அவளுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. கடைசி நேரத்துல கல்யாணத்தை நிறுத்திட்டு அவளே நான் தான் வேணும்னு வந்துருவா.
அப்புறம் என்ன, எதுக்கு வீணா கவலைப்பட்டுக்கிட்டு விடு. கடைசி வரைக்கும் நின்னு என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம். உங்க 2 பேர்கிட்டயும் ஐடியா கேட்டேனா என்ன சொல்லணும்? டேய் மச்சான், விடுடா பாத்துக்கலாம். அதான் இன்னும் 2 நாள் டைம் இருக்குல்ல. வெறும் 2 நாள் தான் இருக்கு. என்ன பண்ண போறேனே தெரியல. அவ மனசும் மாற மாட்டேங்குது. நானும் அவகிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பாத்துட்டேன். ஆனா கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறா. பாத்தியா, இப்பவே உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறா. கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமா கேட்க மாட்டா. பேசாம கழட்டி விட்டு. டேய், நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸாடா? 2 பேரும் இந்த நிலைமையில என்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? உன்னை கலாய்க்காம அவ அவ்வளவு கோவத்திலையும் ஆபீஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருந்தா. ஒரு வார்த்தை பேசி சமாதானப்படுத்த முடியல. இப்ப வந்து அழுது புலம்பி என்ன பிரயோஜனம்? ஐயோ, 2 பேரும் நடந்தே பேசிட்டு இருக்காம என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அவளை போய் தூக்கவ முடியும். ஐஷு, இப்ப என்ன சொன்ன? அவளை போய் தூக்கிட்டு வரவா முடியும்னு கேட்டேன். இன்னும் 2 நாள்ல கல்யாணம். அவ இப்படியும் கல்யாணத்தை நிறுத்த மாட்டான். பேசாம அவளுக்கு கடத்திட்டு போயிட்டான். டேய், என்னடா பேசுற? ஒரு பேச்சுக்கு சொன்னா கடத்தலாங்கற? கடத்திட்டு போய் தாலி கட்டறதுலாம் பெரிய ஆஃபென்ஸ். ஐஷு, கடத்திட்டு போய் தாலி கட்டலாம் மாட்டேன். அவளுக்கு கடத்திட்டு போயிட்டான். கல்யாணம் எப்படி நின்றோம்? அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல பேசிக்கலாம். முட்டாள், ஏற்கனவே அவங்க அம்மாவை நீ அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லிதான் உன் மேல கோபத்துல இருக்கா. இதுல அவளை கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க குடும்பமான போச்சுனவை அதோட அவ்வளவுதான். உன் காதலுக்கு நீயே சங்கோதிக்க வேண்டியதான். இதுக்கு அப்ப என்னதாண்டா சொல்யூஷன்? அந்த சத்தியம் நம்மள தோக்கடிக்கிறதுக்காக எவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இத்தனை நாளா கூட இருந்துட்டு நமக்கே குழி பறிக்கிறான். அவனுக்கு ஒரு பாடம் கற்பிச்சுதான் ஆகணும். சரி, ஒண்ணு பண்ணுவோம். இன்னைக்கு ரியா கிட்ட போய் நம்ம 3 பேரும் பேசி பார்க்கலாம். நான் பேசியே அவ சமாதானம் ஆகல. நீங்க 2 பேரும் சொல்லி அவ கேட்க போறா? மிஸ்டர், பேசுற விதத்துல பேசினா அதெல்லாம் எல்லாரும் கேட்பாங்க. உனக்கு அவகிட்ட பேச தெரியல. சரி, அப்ப வாங்க இப்பவே போகலாம். டேய், பொறுமை பொறுமை. பகல்ல போனா அவங்க வீட்டை சுத்தி ஆள் இருக்க மாட்டாங்க. கல்யாண வீடு, 4 பேர் வந்து போக இருப்பாங்க. இப்ப போனா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நைட் போய் பாத்துக்கலாம். இதுதான் நம்ம வசதிக்கு ஈக்குவலா இல்லைனாலும் அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லியிருக்கோம். ஓடிக்கிது போயிட மாட்டால. உன்னை பிடிக்கலன்னு அவ அன்னைக்கே சொன்னான். தூக்கி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு கல்யாணம் வரைக்கும் எழுத விட்டுட்டேன். இப்ப நம்ம சொந்த பந்தம் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவ கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டா அது நமக்கு பெரிய அவமானமா போயிடும். மா, அப்படிலாம் சொல்ல மாட்டாமா. இதுக்குதான் உங்க அப்பா கிட்ட அன்னைக்கே சொன்னேன். காது காது வச்ச மாதிரி சும்மா இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு. பயப்படாதீங்கம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. எப்படிடா அவ்வளவு உறுதியா சொல்றான்? அவளை பழி வாங்கறதுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்க நினைக்கிறேன். அவளை வச்சுதான் அந்த சதீஷா நான் ஜெயிக்க முடியும். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். கடைசி நேரத்துல காலை வாரி விட்டுட்டு அவ ஓடி போயிட்டானா நம்ம குடும்பமே அவமானப்பட்டு நிக்கும். ஒண்ணு பண்ணு, கார் எடு. அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசி அவங்க இங்க கூட்டிட்டு வந்துடலாம். என்னம்மா தங்கச்சி, அவங்கள இங்க கூட்டிட்டு வரணுமா? ஆமாண்ணே, அவ கல்யாணம் பண்ற வரைக்கும் நம்ம பெடியில தான் இருக்கணும். அப்பதான் எங்கேயும் அவளால ஓடி போக முடியாது. நம்ம 3 பேரும் போய் அவங்க வீட்டுல உள்ளவங்கள இங்க கூட்டிட்டு வந்துடலாம். சரிம்மா, நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு. சத்யா, கார் எடு, போலாம். சரிம்மா. வாங்க, உள்ள வாங்க. நாங்க உள்ள வரதெல்லாம் இருக்கட்டும். உங்க பொண்ணு வீட்டுல தானே இருக்கா? ஆமாமா. இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு அவளை வேலைக்கு கூட அனுப்பல. வீட்டுலதான் இருக்கா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலைக்கு அனுப்புறதும் அனுப்பாது உங்க விருப்பம். எங்களுக்கு இருக்கிற சொத்து பத்துக்கு உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி முடிச்சதும் அவ வேலை பார்த்து தான் பொழைக்கணும்னு அவசியமே இல்ல. வீட்டுல உட்காந்து தாராளமா சாப்பிடலாம். என் பையன் ஆசைக்காக தராதாரம் கூட பார்க்காம உங்க வீட்டுல சம்மந்தம் வச்சுக்கிட்டேன். உங்க பொண்ணு என்னடா கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அதான் உங்க பொண்ணையும் உங்களையும் எங்க வீட்டுக்கே அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கோம். அம்மா, அது எப்படி முறையாகும்? கொஞ்சம் கூட கூசாம காசை வாங்கும் போது இந்த முறைகீரெல்லாம் எங்க போச்சு? அண்ணே, சும்மா இருண்ணே. காசு கொடுத்ததெல்லாம் சொல்லி காமிக்க கூடாது. இங்க பாருங்க சம்மந்தி, திடுதிப்புன்னு உங்க பொண்ணு யார் கூடயாவது ஓடி போயிடுச்சுன்னா அப்புறம் அசிங்கம் எங்களுக்கு தானே. அதனாலதான் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க 3 பேரும் எங்க வீட்லயே இருங்க. 3 நேரம் சாப்பாடு, 3 நாளும் உடுத்துறதுக்கு ட்ரெஸ் எல்லாமே நாங்களே கொடுத்துட்றோம். கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிக்கணும். இந்த ஒரு வழிதான் இருக்கு. என் பொண்ணு நான் சொல்ல தட்ட மாட்டா. நீங்க இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. என் பையனை கட்டிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கா. என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னமா எனக்காக இப்படி எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? மாப்ள, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப என்ன, என் பொண்ணு பொண்டாட்டி நான் 3 பேரும் உங்க வீட்டுல வந்து தங்கணும். அப்படித்தானே? நாங்க வரோம். ஏய் தங்கம், கல்யாணம் முடியற வரைக்கும் நம்ம சம்மதி அம்மா வீட்டுலதான் தங்க போறோம். மூட்டை முடிச்செல்லாம் எடுத்து கட்டு. என்னங்க விளையாடுறீங்களா? அவளுக்கு விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. இதுல 3 நாளா அவங்க வீட்டுல நம்ம எதுக்காக போய் தங்கணும்? ஏன் எதுக்குன்னா கேள்வி கேட்காம ஒழுங்கா புறப்படுற வழி பாரு. இல்ல கண்ணை 2 பழுத்துரும். என் பொண்ணு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு மனசே வரல. இன்னைக்கு பேசுறத நீங்க நிச்சயதார்த்த அன்னைக்கு பேசிருக்க வேண்டியதானே. அன்னைக்கே அமைதியா நின்னீங்க. எல்லாம் என் தலையெழுது. இந்த ஆள் என்னை போட்டு அடி பார்த்துட்டு வேணு. அதுக்கு பயந்துகிட்டே அன்னைக்கு நான் அமைதியா இருந்துட்டேன். பேச வேண்டிய இடத்துல நானும் பேசிட்டு இருந்திருக்கணும். மன்னிச்சிருங்கம்மா. ஆனா இப்போவாவது எங்க நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. இந்த கல்யாணம் வேண்டாம். பாவம் என் பொண்ணு பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை முழுக்க அது நரகமா மாறிடும். 2 நாள கல்யாணத்தை வச்சுட்டா இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கே அநியாயமா இல்ல? நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி காசு பணத்துல வாங்கி ஆட்டி போட்டு தின்னுக்கிட்ட
இப்ப பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னா அது எப்படி நியாயமாகும்? என்ன மன்னிச்சிருங்கம்மா. இந்த ஆள் வாங்கின காசை என் தலையை அடமான வச்சாவது எப்படியாவது கொடுத்துட்றேன். கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது உங்க கடனை அடைச்சிடுறேன். என் பொண்ணை விட்டுருங்க. ஏய் என்னடி வாய் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா? நீங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அவ மனசுல வேற ஒண்ணு இருக்கு. அவ மனச பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. இவங்க கிட்ட வாங்கின கடனை என்னால திருப்பி தர முடியாது. ஒழுக்கமா அம்மையும் மகளும் கிளம்புற வழியை பாருங்க. கல்யாணம் முடியிற வரைக்கும் சம்மந்தி வீட்டுல தான் இருக்க போறோம். நீங்க சொல்றது கேளுங்க. இங்க பாருடி, வீணா அடி வாங்கி செத்துறாத. ஒழுங்கா உன் பொண்ணு கூப்பிட கிளம்பலாம். சம்மந்தியம்மா, நீங்க ஒண்ணு கோவப்படாதீங்க. இவ இப்படிதான் எதையாவது உளறிக்கிட்டே இருப்பா. நாங்க 3 பேரும் உங்க வீட்டுக்கு வர சம்மதிக்கிறோம். ஐயா, இது ஹாசினி வீடு தானே? ஹாசினியா? அப்படி யாரையும் எனக்கு தெரியாதேப்பா. தெரியாதுங்களா? ஆனா இந்த அட்ரஸ் தான் எனக்கு கொடுத்தாங்க. அட்ரஸ் யாரு கொடுத்தாப்பா? நீ எதுக்காக அந்த பொண்ணு தேடிக்கிட்டு இருக்க? என்ன லவ் பண்றீங்களா? சேச்சா, அப்படிலாம் இல்லைங்கய்யா. அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் கண்தானம் பண்ணிருக்காங்க. என்னோட மனைவிக்கு தான் அவங்களோட கண்ணை பொருத்திருக்கோம். என்னோட ஒய்ஃபுக்கு அந்த பொண்ணோட ஃபேமிலியை பார்த்து ஒரு நன்றி சொல்லணும்னு ஆசை. அதை நிறைவேற்றி வைக்கலாம் தான் தேடி வந்தேன். நீங்க சொல்ற பேர்ல எனக்கு யாரையும் தெரியாது. நீங்க இங்க இருந்து முதல்ல கிளம்புறீங்களா? ஏன் சார், நாங்க என்ன உங்க சொத்தையா கேட்டோம்? என்னப்பா விளையாடுறீங்களா? இந்த ராத்திரியில வந்து இப்படி தொந்தரவு பண்றது மட்டும் இல்லாம இல்ல இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப கேட்டுட்டே நிக்கிறீங்க. இப்ப எதுக்கு சார் இவ்ளோ கோவப்படுறீங்க? ராத்திரி நேரத்துல வந்து ஒரு பொண்ணை கேட்டு விசாரிச்சா வேற கோவப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? என்னோட ஒய்ஃபுக்கு அடுத்த வாரம் பிறந்தநாள். அன்னைக்கு இதை சொல்லி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அந்த பொண்ணோட குடும்பத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். அவங்க நன்றி சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கய்யா. உங்களுக்கு தெரிஞ்சா நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இது என்னப்பா வம்பா போச்சு? இல்ல இல்லங்கிற திரும்ப திரும்ப கேட்டுட்டு நிக்கிறீங்க. போங்கப்பா அங்கிட்டு. ராத்திரி நேரத்துல வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு. ஏன் சார், ஏதோ உங்க பொண்ணை பத்தி விசாரிக்கிற மாதிரி இப்படி கோவப்படுறீங்க? இங்க பாருங்க தம்பி, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க. அப்புறம் போலீஸ் கூப்பிடுவேன். பொண்ணு தெரியுமா பண்ண தெரியுமான்னு வந்துட்டானுங்க. என்னடா அந்த ஆள் இப்படி கத்திட்டு போறாரு? வயசானவர்ல அதான் புரிஞ்சு தள்ளுறாரு. சரி வா போலாம். வீடு பூட்டி கிடக்கு. அவங்க எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 நாள் கல்யாணத்தை வச்சுட்டு எங்க போயிருப்பாங்க? எங்க கிட்ட கேட்டா மச்சான் ஒருவேளை பூட்டிட்டு உள்ள இருப்பாங்களோ? இந்த ஆதி, அவன் மண்டக்குள்ள மூளை இருக்கான்னு தேடி பாரு. வெளியே கழண்டு விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஐஷு கலாய்க்கிறேன்? பின்ன என்னடா, வீடு பூட்டி கிடக்கு. பூட்டிட்டு உள்ள உட்காந்துருப்பாங்கன்னு சொல்றேன். எனக்கு என்னமோ ஏதோ பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். 3 நாள் கல்யாணம், சொந்த பந்தெல்லாம் வருவாங்க. இவங்க வீட்டை பூட்டி போட்டு வெளியே எங்கேயும் போயிருக்காங்கன்னா ஏதோ சத்தியம் மூலமா தான் ப்ராப்ளம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற? ஆமாடா, எனக்கும் அப்படிதான் தோணுது. தம்பி, யாருப்பா வேணும்? உங்களை இது வரைக்கும் இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே. யாருப்பா வேணும் கேக்குறேன்னு சொல்லுங்க. அது வந்துமா ரியா. ஓ, ரியா பாப்பா கல்யாணத்துக்கு வந்தீங்களா? அந்த பொண்ணு இங்க இல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்கே போயிருச்சு. என்னது, மாப்பிள்ளை வீட்டுக்கே போயிட்டாங்களா? பாவம் அந்த பிள்ளை குடிகாரனுக்கு மகளா பிறந்துட்டு படாத பாடு படுது. என்னாச்சுங்கம்மா, என்ன நடந்துச்சு? அந்த கொடுமையை ஏமா கேக்குறேன். எங்க அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம ஓடி எங்கேயாவது போயிருமோன்னு பயத்துல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. பாவம், அது தலையில என்ன எழுதி இருக்கும் அதுபடிதானே நடக்கும். வர வெள்ளிக்கிழமை முருகன் கோயில்ல கல்யாணத்தை வச்சிருக்காங்க. பிள்ளை என்ன பாடுபட போதும். விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுத்து வாழ்க்கை எப்படி நாசம் பண்ண பாக்குறாங்க. ஆமா, நீங்களா யாரு? உங்களை இதுக்கு முன்னாடி எங்க பார்த்த மாதிரி இருக்கேன். ரியா ஆபீஸ்ல பாஸ் நான் தான். நிச்சயத்துக்கு கூட வந்திருந்தமே. ஓ ஆமா தம்பி, மறந்தே போச்சு. சரி, பாப்பா இங்க இல்ல, நீங்க வந்தது வேஸ்ட் தான். கல்யாணத்தப்போ போய் பாத்துக்கோங்க. என்னடா இது, நம்ம ஒரு பிளான் போடணும்னு பார்த்தா அதுக்கு மேல அவன் பிளான் போட்டு அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்கான். சதீஷ், இதுக்கு மேலே நம்ம பொறுமையா இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. அவன் வீட்ல இருக்கானா நிச்சயமா சுத்தி பாதுகாப்புக்கு ஆளை போட்டிருப்பாங்க. அப்புறம் எப்படி ஐஷு அவளை வெளியே கொண்டு வருது? இப்ப நம்ம அங்க போனா தேவையில்லாம பிரச்சனை பெருசாகும். அவனும் கொஞ்சம் உஷாராயிருவான். அதனால கல்யாணத்தன்னைக்கு டைரக்டா போய் மோதிக்கலாம். என்ன நடந்தாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, என் ரியா கழுத்துல நான் தான் தாலி கட்டியே தீருவேன். இந்த பஞ்சடையிலக்கு மட்டும் குறைச்சலே இல்லடா. எங்க போயிட்டு வரீங்க? நான் எங்க போயிட்டு வந்தா உங்களுக்கு என்ன? நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? மேடம் எங்க போயிட்டு வந்தேன்னு சொல்ல மாட்டீங்க. முடியாது, நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? பிகாஸ் நீங்க என்னோட பொண்டாட்டி. அது தள்ளி இருந்தே சொல்ல முடியாதா? இப்படி கட்டிப்பிடிச்சுதான் சொல்லணுமா? விடியா? இப்படி டைட்டா ஹக் பண்ணி சொன்னாதான் அதுல ஒரு கிக் இருக்கும். கிக் இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. ஒழுங்கா விட்டுற, இல்லனா என்ன பண்ணுவனே தெரியாது. நானே வெளிய போய் டயர்டா வந்திருக்கேன். டெய்லி 7 o'clock டான் வீட்டுக்கு வந்துருவீங்க. இன்னைக்கு என்னாச்சு? அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேனா, வெளிய விடு. நீங்க சொல்லாம இந்த இடத்தை விட்டு நகர முடியாது. பெண்ணே பெண்ணே
உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் விட்டு செல்லாதே. மிஸ்டர் அனீஷ், ஒழுங்கா விட்டுருங்க. இல்லனா நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நானே கோர்ட்டுக்கு போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுவேன். நீங்க டிவோர்ஸ் கேட்டதும் உடனே நாங்க கொடுத்துருவோமா? நீங்களும் அந்த பிளான்ல தானே இருக்கீங்க. என் பர்த்டே அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களே, மறந்துட்டீங்களா? அதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா அது வரைக்கும் அது வரைக்கும் நீங்க என் பொண்டாட்டி தானே. சோ பொண்டாட்டிக்கான உரிமைய கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறேன். எடுத்துப்படா, எடுத்துப்பேன். ஏன் எடுத்துக்க மாட்டேன்? இந்த ஐஷு நெத்தியில தான் எழுத்து வாயின்னு எழுதி ஒட்டி இருக்கே. ஏதோ என் ஃப்ரெண்டோட வாழ்க்கைக்காக உங்ககிட்ட ஒரு லவரா நடிகை ஹெல்ப் தான் கேட்டேன். அதுக்குள்ளேயும் உங்க அம்மாவுக்கு பிரச்சனைன்னு சொல்லி என்கிட்ட எமோஷனலா பேசி இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டேன். மேடம், அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது. நாங்க அப்படிதான் பேசுவோம். உங்களை யார் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்க சொன்னது? தப்புதான், எல்லாம் என்னோட தப்புதான். என்னை எதால அடிச்சுக்கணும்னே தெரியல. அச்சச்சோ, நீங்க உங்களை அடிச்சுக்கிட்டா அப்புறம் எனக்கு தான் வலிக்கும். ஏன்னா நீங்க இருக்கிறதே என்னோட இதயத்துக்குள்ள தானே. பேசி பேசி மயக்க பாக்குறீங்களா? உங்களெல்லாம் என்னால மயக்க முடியுமா? ஆனா நீங்க தான் இந்த பார்வையாலேயே என்னை கட்டி இழுக்கிறீங்க. இந்த கண்ணுல ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு, அதானே? இத சொல்லி சொல்லி தான் ஆரம்பத்துல இருந்தே லாக் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இனிமேலாம் இது என்கிட்ட வேலைக்கு ஆகாது. கண் எடுக்காம 10 நிமிஷம் என்ன பாருங்க. வேலைக்கு ஆகுதா ஆகலையான்னு அப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் என்ன, 10 மணி நேரம் கூட பாப்பேன். இப்படி முறைச்சுக்கிட்டே உன்னை எவ்வளவு நேரம் வேணாலும் என்னால பார்க்க முடியும். ஓகே. போயிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னங்க, கோவம் போயிருச்சா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. பாரா, இப்ப இந்த கோவத்தை எப்படி குறைக்கிறது? ஒரு முத்தம் வச்சா சரியா போயிரும் நினைக்கிறேன். டியூட்டிக்கு போயிட்டு டயர்ல வந்தா ரெண்டும் வலிய மறைச்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. யாரா இருந்தாலும் அப்புறம் வாங்கப்பா. மிஸ்டர் குழந்தனாரே, இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது அது வந்து அண்ணி சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். பார்த்தாலே தெரியுது. ஐயோ விடியா, அக்கா நிக்கிறாங்கல்ல. நான் விட்டுட்டா நீங்க ஓடிடுவீங்களே. அதெல்லாம் ஓடி போக மாட்டேன், விட்டு தொலை. அச்சச்சோ, நான் வந்ததும் என்ன பாடிட்டீங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க உங்க பேச்ச, நான் மேல போறேன். அக்கா அதெல்லாம் விடுங்க. ஈட்டிங் பண்ணா நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? ஏன் உங்ககிட்ட யாராவது பிரச்சனை பண்றாங்க என்ன? யாருன்னு சொல்லு, முட்டிக்கு முட்டி தட்டி முட்டிய பேத்து எடுத்துறேன். அப்ப அவரால நடக்க முடியாதே. பொண்ணுங்க கிட்ட வம்பளதான் இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாதான் அடங்குவானுங்க. கரெக்டா சொன்னீங்கக்கா. ஆமா, எந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்க போட்டு அடிப்பீங்க? சும்மா வாயிலே பேசி வம்பளத்துட்டு இருந்தாங்கன்னா திட்டிட்டு சத்தம் போட்டுட்டு விட்டுருவேன். இல்ல கையை பிடிச்சி இழுக்கிறது, கட்டி பிடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது வேலைத்தனம் பண்ணாங்கன்னா அடிச்சு நொறுக்கிடுவேன். ஓ அப்படி. இப்ப எதுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேக்குறாங்க? ஏன் ஐஷோ, உங்ககிட்ட யாராவது வம்பிழுக்கிறாங்களா என்ன? ஆமாக்கா, இந்த ஆள் தான் என்கிட்ட ரொம்ப வம்பிழுத்துட்டே இருக்காரு. கையை பிடிச்சு இழுக்கிறது, கட்டி பிடிக்கிறதுன்னு எல்லா வேலையும் பண்றாரு. அடி பாவி. இவரை பிடிச்சு உள்ள போடுங்க. நான் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். பிடிச்சு உள்ள போடுங்கக்கா. உங்க புருஷன் முன்னாடி பிரச்சனைக்குள்ள என்ன இழுக்காதமா? இது வரைக்கும் ஸ்டேஷன்ல எத்தனையோ கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்கேன். ஆனா இந்த புருஷன் முன்னாடி பிரச்சனைக்குள்ள மட்டும் போகவே மாட்டேன். உள்ள போனா நம்ம தலைதான் உருளும். அதனால உங்க பிரச்சனையை நீங்க பாருங்க, என்ன ஆள விடுங்க. குழந்தனாரே என்ஜாய்.